بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற விதத்தில் இந்த வசனம் அமைந்திருக்கிறது. வலா யஹ்ஸுன்க கௌலுஹும், அந்த முஷ்ரிக்கீன்களுடைய வார்த்தைகள் உங்களை கவலையடைய செய்துவிட வேண்டாம். இன்னல் இஸ்ஸத்த லில்லாஹி ஜமியா, அனைத்து கண்ணியமும் அல்லாஹுக்கே உரியது. ஹுவ ஸமீஉல் அலீம், அவனே செவியேற்பவன், அவனே மிக்க அறிந்தவன். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னலில்லாஹி மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி, வானத்தில் இருக்கக்கூடியவைகள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆட்சி அதிகாரமும் அல்லாஹுக்கே உரியது. வமா யத்தபிஉல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஷுரக்கா, அல்லாஹுவை விட்டுவிட்டு பல தெய்வங்களை வணங்குகிறவர்களுடைய அவர்கள் எதைத்தான் பின்பற்றுகிறார்கள்? ஈ யத்தபிஊன இல்லல்லன்ன, அவர்கள் கற்பனையை தவிர வேறு எதையும் பின்பற்றவில்லை, மன இச்சையை தவிர எதையும் பின்பற்றவில்லை. ஒயின்ஹும் இல்லா யஹ்ருசூன், அவர்கள் கற்பனை செய்ததை தவிர அவர்கள் எதையும் பின்பற்றக்கூடியவராக இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கத்து குஃபார்கள் அவர்களை நீங்கள் ரசூல் இல்லை, வயகூலுல் லதீன கஃபரு லஸ்த முர்ஸலா, நீங்கள் ரசூல் இல்லை என்று சொன்னதும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் பைத்தியக்காரர் என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பெருமானாருக்கு கொஞ்சம் கவலையை தந்தது. பொதுவாகவே ஒரு மனிதன் திட்டுகிற பொழுது கொஞ்சம் கோபம் வரும், மன கஷ்டம் வரும். ஒருவன் திட்டுகிற பொழுது, மிரட்டுகிற பொழுது, ஒரு மனிதனை எச்சரிக்கை செய்கிற பொழுது ஒரு பயம் வரும். அது மனித இயல்பு. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், அவர்களுடைய வார்த்தைகள், அவருடைய மிரட்டல்கள் உங்களை கவலையடைய செய்துவிட வேண்டாம். ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், எல்லா மனிதரையும் படைத்தவன், அவர்களை படைத்தவன், ஆட்சி அதிகாரங்களை கையில் வைத்திருப்பவன், அனைத்து கண்ணியத்திற்கும் உரியவன் அல்லாஹ் தான். ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் கலங்க தேவையில்லை, கஷ்டமடைய தேவையில்லை என்ற ஒரு ஒரு அடிப்படையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இன்று நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது? எல்லாருக்கும் நாம் பயப்படுகிறோம். உலகத்தினுடைய வல்லரசுகளுக்கெல்லாம் பயப்படுகிறோம். இன்று பலஸ்தீன மக்களை நாம் பார்க்கிறோம். சின்னஞ்சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் கூட அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹுதான் அனைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு உரியவன் என்று இடிபாடுகளில் இருந்து கிடைக்கப்படக்கூடிய அந்த பிள்ளைகள் இரத்தம் வழிகிற அந்த நிலையிலும் அவர்கள் அழுகிறார்கள். அழுகிற நிலையிலும் கூட வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி இன்னல் இஸ்ஸத்த லில்லாஹி ஜமியா, அல்லாஹ்விற்கே கண்ணியம், அல்லாஹ்விற்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வல்லமையை, ஈமானுடைய வலு அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதனால தான் அவர்கள் கலக்கமடையவில்லை, பயந்து போகவில்லை, குண்டுகளுக்கு அஞ்சவில்லை, இடிபாடுகளில் சிக்கிக்கொண்டு அவர்கள் தவிக்கவில்லை. அவருடைய ஈமான் பலமாக இருக்கிறது. அப்போ அந்த மனிதர்களுக்கு அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த முஷ்ரிக்கீன்களுடைய வார்த்தை உங்களை கவலை அடைய செய்து விட வேண்டாம். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், அனைத்து ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உரியது என்கிற பொழுது இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய படைத்த படைப்பு தான். அல்லாஹ் நினைத்தார்கள் இல்லாமல் ஆக்கிவிடுவான், பயப்பட தேவையில்லை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ நமக்கு ஒரு கவலை, நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அப்போ பயப்படவில்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பயந்து மக்காவை விட்டு மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உதவி கட்டாயம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான். ஆனால் அந்த உதவியினுடைய நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிக்கவில்லை. ஆகவே அல்லாஹ்வுடைய உதவி இவர்கள் கஷ்டப்படுத்துகிற பொழுது, துன்பப்படுத்துகிற பொழுது, இவர்கள் கொலை செய்ய வருகிற பொழுது, இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவியுடைய நேரமாக இருக்காதோ என்ற நேரத்தில் தான் அவர்கள் பயந்தாலே தவிர அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக இருக்கும், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஆனால் இவர்கள் அச்சுறுத்துகிற பொழுது இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் வராமல் போய்விடுமோ, இப்போ வேறு நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குமோ என்ற ஒரு பயம்தான் இருந்ததை தவிர அவர்களை கண்டு பயப்படவில்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த மக்கத்து குஃபார்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு அவர்கள் வணங்கக்கூடியவர்களை அவர்கள் என்னதான் நினைத்து கொண்டார்கள்? அவர்கள் எண்ணத்தை தான், அவர்களுடைய கற்பனையைத்தான் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வணங்கி கொண்டவர்கள் வெறும் கற்பனையே, அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாது, எந்த விதத்திலும் அவர்களுக்கு பயனை தராது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதனால்தான் இதுக்கு முன்புள்ள வசனத்தில் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா யஹ்ஸனூன், அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி அவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்ற விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், எந்த கவலையும் பட தேவையில்லை. அவருடைய வார்த்தை அனைத்து கண்ணியம், மகத்துவம், ஆட்சி, அதிகாரம், வானத்தில் பூமியில் இருப்பவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்ற ஒரு உண்மையான ஈமானுடைய நிலைப்பாட்டை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் அந்த நம்பிக்கையை, அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை, மாண்பை விளங்கி வாழக்கூடிய, அல்லாஹுக்கு மாத்திரமே பயப்படக்கூடிய, படைப்புகளுடைய பயங்களை விட்டும் அவருடைய அச்சுறுத்தல்களை விட்டும் நாம் பயப்படாமல் வாழ்கிற நல்ல வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக